ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேயே பேசுறேன். தமிழ்நாடு அசெம்பிளியில சட்டசபையில முதல்வர் விஜய் வாயை திறந்தார். ஒரே ஒரு கேள்வியால திமுகவை கார்னர் பண்ணியிருக்கிறார். டாஸ்மாக வச்சு கட்சி ஃபண்டு யார் வசூலிச்சாங்க அப்படின்னு நேரடியாக கேட்டாரு. டிஎம்கே கதறி வாக் அவுட் பண்ணி வெளியே ஓடி இருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், அவர் சட்டசபைக்குள்ள இந்த சவாலை விடக்கூடிய அதே நேரத்துல சபைக்கு வெளியில 4700 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழைய ஃபைல்ஸ் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு. எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து ஹார்ட் டிஸ்க் எல்லாமே மாயமாகுது. இதை பற்றி நாம ஏற்கனவே வீடியோக்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம். செந்தில் பாலாஜி வீட்டுல போலீஸ் கதவை தட்டுறாங்க. சட்டசபைக்கு உள்ளாடி கொள்கை சவால் செய்யப்படுது. வெளியில ஆதார வேட்டை. இது ஒரு தற்செயலா இல்ல ஏற்கனவே இருந்த அந்த பழைய சிஸ்டம் பயப்படுதா? இன்னைக்கு இந்த இரண்டையும் கனெக்ட் பண்ண போறோம் நாம இந்த வீடியோல. சபைக்கு உள்ள சிஎம் விஜய் சொன்னது சபைக்கு வெளியில நடக்கிற இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவின் கடைசியில நாம கேட்க போற கேள்வி இதுதான். சிஎம் விஜய் அவர்கள் இந்த ஸ்கேம்களை, இந்த ஊழல்களை ப்ராசிக்யூட் பண்ணுவாரா? இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும், அது ஒரு அமைச்சராக இருந்தாலும், எம்எல்ஏவா இருந்தாலும், ஏன் பழைய சிஎம் ஆக இருந்தாலும் ப்ராசிக்யூட் பண்ணுவாரா? தண்டனை வாங்கி கொடுப்பாரா? இல்ல அந்த சிஸ்டம் இந்த எல்லாரையுமே விழுங்கிடுமா? அதுதான் கேள்வி. சரி, முதல்ல சட்டசபைக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். இத்தனை நாள் டிஎம்கே ஒரே ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? சிஎம் வாயை தர, பதில் சொல்லு. பிளாக் பேட்ஜ், சட்டையில பேட்ஜ் கட்டிட்டு அலைஞ்சானுங்க. ஓப்பன் யுவர் மவுத் சிஎம் அப்படின்னு பிளக்கார்டு வச்சுக்கிட்டு சட்டசபைக்கு உள்ளாடி போராட்டம் பண்ண மாதிரி நின்னாங்க. சபையிலேயே இவங்க எல்லாரும் கூப்பாடு போட்டாங்க. உதயநிதி லா அண்ட் ஆர்டர் மேல மிகப்பெரிய தாக்குதலை செஞ்சார். ஒரே மாதத்துல இத்தனை சம்பவம், இத்தனை குற்றம் அப்படின்னு லிஸ்ட் போட்டு காட்டினாங்க. சினிமா செட்ல இருந்து வந்தவர்கள் ரீல் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சிஎம்ஐயே கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு விஜய் எழுந்து நிற்கிறாரு, பதில் சொல்றாரு. அவர் சொன்ன கருத்து இதுதான். நீங்க ரீல்னு சொல்றீங்க, நாங்க பண்றது ரியல். நாங்க மக்களுக்காக உழைக்க தெரிஞ்சவங்க. ஆனா மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க, அரசு வருமானத்தை சொந்த பெட்டிக்கு மாத்த அது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் சட்டசபைக்குள்ளாடியே நேரடியாக கேட்கிறாரு, டாஸ்மாக வச்சு கட்சிக்கு ஃபண்டு வசூலிச்சது யாரு? ப்ரொமோஷனுக்கு லஞ்சம் வாங்குனது யாரு? வேலை தர்றோம் அப்படின்னு சொல்லி பாவப்பட்ட அப்பாவி மக்கள் வயிற்றுல அடிச்சது யாரு? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டிஎம்கே உட்கார கூட முடியல, ஓட்டம் பிடித்தார்கள். கதறி வாக் அவுட் பண்ணி சபையை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ இங்க ஒரு ஆனஸ்டான, நேர்மையாக ஒரு விஷயத்த சொல்லணும். வாயால சொல்றது ஈஸி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அசம்பிளியில யார் வேணும்னாலும் சுலபமாக ஸ்பீச் அடிக்கலாம். ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஆக்ஷன் இருக்கா? அதுதான் இந்த கதையுடைய மிக முக்கியமான ஒரு சோதனை, மிக முக்கியமான ரியல் டெஸ்ட். ஏன்னா சிஎம் விஜய் சபைக்குள்ள டாஸ்மாக் ஃபண்ட் வசூல் அப்படின்னு சொன்னதும் அந்த நேரத்துல அதே டாஸ்மாக் சபைக்கு வெளியில சிபிஐ விசாரணையில இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. வார்த்தையும் வழக்கும் ஒரே கதை தான். அதான் இந்த ஸ்பீச்சை, சட்டசபையில சிஎம் விஜய் கொடுத்த ஸ்பீச்சை நாம எல்லாருமே சீரியஸா எடுத்துக்கணும். சரி, இப்ப சபைக்கு வெளியில என்ன நடக்கு? முதல் க்ளூ, சனிக்கிழமை கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு போலீஸ் டீம் நேரடியா சென்னைக்கு வந்து எம்ஆர்சி நகருக்கு போய் செந்தில் பாலாஜி வீட்டிலேயே கதவை தட்டுறாங்க. இது சாதாரண ஒரு கர்ட்டசி விசிட் கிடையாது. கரூர்ல இருந்து சென்னை டீம் வெறுமனே வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்கொயரி பண்ண வந்தாங்க. ஆனா இவங்க வர்றதை ஏற்கனவே இவருக்கு சொல்லி செந்தில் பாலாஜி வீட்டுல இல்லை. அதுக்கப்புறம் யாரை தேடினாங்க தெரியுமா? இந்த ஊடகத்துல நிறைய பேர் பேசவே மாட்டேங்கிறாங்க. செந்தில் பாலாஜியுடைய பிரதர் அசோக் அப்படின்னு ஒருத்தர். இவங்க ரெண்டு பேரையும் அந்த கரூர்ல இருந்து சென்னை வரைக்கும் போலீஸ் வந்து தேடினது எந்த கேஸுக்கு அப்படின்னு அபிஷியலா இன்னும் சொல்லல. எல்லாருமே வாயை மூடிட்டு டைட் லிப்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்ப செந்தில் பாலாஜி யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். திமுக கட்சியின் வெஸ்டர்ன் தமிழ்நாட்டுடைய ஹெவி வெயிட் அப்படின்னு எல்லாரும் பெருமை பேசக்கூடிய ஒரு ஆள். எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர், எக்ஸைஸ் மினிஸ்டர், டாஸ்மாக் மினிஸ்டர் அப்படின்னு அவர் இருக்காத பதவியே கிடையாது. ஆனா இவர் மேல இருக்கக்கூடிய கேசஸ் வந்து 1-2 கிடையாது. ஒன்னு, வேலை தர்றோம் அப்படின்னு பணம் வாங்கிய, கேஷ் ஃபார் ஜாப்ஸ் ஸ்கேம். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தப்ப ஜாப் போட்டு தர்றேன் அப்படின்னு பல கோடி வாங்கின ஒரு அலிகேஷன். இன்னைக்கு சிபிஐல பிஎம்எல்ஏக்கு கீழே இவருக்கு மேல மிகப்பெரிய ஒரு விசாரணை நடக்கு. இதையும் தாண்டி டாஸ்மாக் இர்ரெகுலாரிட்டிஸ் இடி ஏற்கனவே ரெய்டு பண்ணியிருக்கு. அதையும் தாண்டி டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட் கேஸ்ல மிகப்பெரிய முறைகேடு.
அதாவது இவர் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரா இருந்த அந்த டென்யூர்ல 7 லட்சம் ரூபாய்க்கான டிரான்ஸ்ஃபார்மரை 14-15 லட்சம் ரூபாய்க்குன்னு வாங்கி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல 8 லட்சம் 9 லட்சம் ரூபாய் ஊழல். இப்படி பல ஆயிரக்கணக்கான டிரான்ஸ்ஃபார்மர் தமிழ்நாட்டுக்காக வாங்குறேன் அப்படிங்கிற கணக்குல பல 1000 கோடி ரூபாய் ஊழல் அடிச்சிருக்காங்க. கோர்ட்ல இன்னும் இந்த கேசஸ் முடிவாகல. சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்து தான் இன்னைக்கு இவர் வெளியே இருக்கிறாருன்னா இவரை குற்றவாளி அப்படின்னு சொல்லல. ஆனா ஒரே ஒரு மனுஷன் மேல இத்தனை விசாரணை, இத்தனை கேஸ் இருக்குன்னா அதுல ஒரு மிகப்பெரிய பேட்டர்ன் இருக்கு. இந்த ஸ்கேல நாம புரிஞ்சுக்கணும்னா இவங்க மேல இருக்கக்கூடிய ஊழல் கேசஸ் எத்தனை 1000 கோடி ரூபாய் அப்படின்னு நம்ம அந்த வால்யூமை புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நம்பர் சொல்றேன். இன்னைக்கு இடி, சிபிஐ, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சொன்ன ஃபிகர், தமிழ்நாட்டுல மணல் மட்டும் திருடப்பட்ட தொகை 4700 கோடி ரூபாய். வெறும் மணல். மண்ணுல இருந்தாயா இவ்வளவு கோடி அடிப்பீங்க அப்படின்னா இது ஒரு கேஸ் கிடையாது. இது ஒரு டிபார்ட்மெண்ட்ல இல்ல, இது ஒரு டோட்டல் ஸ்கேம் மெஷின். இப்ப ரெண்டாவது க்ளூ சொல்றேன். இதுதான் இந்த கதையுடைய மிக முக்கியமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மொமெண்ட். இதே ஜூன் மாதம் நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த மாதத்துல அண்ணா சாலையில தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல முக்கியமான ரெக்கார்ட்ஸ் இருந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே காணாம போயிருக்கு, மாயமாயிடுச்சு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜி எந்த டிபார்ட்மெண்ட்டை லீட் பண்ணாரோ, எந்த ஆபீஸுக்கு ஹெட்டா இருந்தாரோ அந்த ஆபீஸ்ல உள்ள ஹார்ட் டிஸ்க் மட்டும் காணாம போயிருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் வாங்கி கேஸ் போட்டாச்சு. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் டிஸ்க் என்ன டிபார்ட்மெண்ட்டை விட்டு தனியா தானா நடந்து எழுந்து போகுமா? எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெக்கார்ட்ஸ் காணாம போச்சுன்னு நீங்க பார்க்கணும். எலக்ட்ரிசிட்டி போர்டு அதே டிபார்ட்மெண்ட்டை, அதே ஆபீஸை முன்னாடி ஹேண்டில் பண்ணது யாரு? செந்தில் பாலாஜி. அந்த ஹார்ட் டிஸ்க் டிஸப்பியர் ஆகுது, கேஸ் ஃபைல் ஆகுது. நம்ம கூட அதை பற்றி விளக்கமாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். 2 நாள்ல செந்தில் பாலாஜி வீட்டுக்கு கதவுக்கு போலீஸ் நிற்கிறாங்க. இது கோயின்சிடென்ஸா? இது ஒரு சாதாரண விஷயமா? இது தானாகவே நடக்கக்கூடிய விஷயமா? நான் இந்த நியூஸை பார்த்தப்ப என் மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆதாரம் காணாம போகுதுன்னா யாரோ பயப்படுறாங்க. அந்த பழைய மிஷின், ஸ்கேம் மிஷின் பயப்படுது. ஏன்னா முதல் தடவையாக அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ற கை மாறி இருக்கு. இதுவரைக்கும் மாநிலத்தின் டிவிஎஸ்சி லஞ்ச ஊழல் துறை இருக்கு பாத்தீங்களா, அது யார் கையில இருந்துச்சு? டிஎம்கே கையில இருந்துச்சு. இப்ப யார் கையில இருக்கு? தாவேகா கையில இருக்கு. அதுதான் வித்தியாசம். அதுதான் இந்த எல்லா மூமெண்ட்டுக்கும், திடீர் நகர்வுகளுக்கு காரணம். இப்ப நான் 3வது முக்கியமான ஒரு க்ளூ சொல்றேன். இந்த பேட்டர்னை நீங்க எல்லாருமே இப்ப ஊடகங்கள்ல பார்த்து தெளிஞ்சு இதுதாயா அரசியல் அப்படின்னு உட்கார்ந்துருக்கீங்க. இது மிகப்பெரிய ஒரு பேட்டர்னை காட்டுது. வைத்தியலிங்கம் உங்க எல்லாருக்குமே தெரியும், முன்னாள் மினிஸ்டர். அவர் மேல ஒரு கேஸ், அவருடைய பசங்க சம்பந்தப்பட்ட கம்பெனியை ஒரு பிரைவேட் பில்டர் கிட்ட இருந்து 27 கோடி ரூபாய் வாங்கினதாக ஒரு சார்ஜ், ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. இவர் ஏடிஎம்கே மினிஸ்டரா இருந்தப்ப 2011 2016 காலத்தில் நடந்த ஊழல். இப்ப கவனமா கேளுங்க. இந்த கேஸை லஞ்ச ஊழல் துறை, ஒழிப்புத்துறை பிப்ரவரி 2026 கேஸ் வேண்டாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு க்ளோஸ் பண்ணிருச்சு. முடிஞ்சது. இது எப்ப நடந்தது தெரியுமா? இதே இந்த வைத்தியலிங்கம் ஏடிஎம்கே கட்சியை விட்டு ஸ்டாலின் முன்னிலையில ஜனவரி 21 டிஎம்கேல சேர்ந்து ஒரே ஒரு மாதம் கழிந்து இந்த கேஸ் தள்ளுபடி ஆகுது. ஒரு மாசம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கட்சி மாறினார், அடுத்த மாசம் கேஸ் க்ளோஸ். அப்புறம் டிஎம்கே டிக்கெட்ல ஒரு தொகுதியில நின்று ஜெயிக்கிறாரு. இப்ப கவர்மெண்ட் மாறிடுச்சு. ஜூன் 12 அதே லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போய் இந்த கேஸை ரீஓபன் பண்றோம் அப்படின்னு தாவேகா சொல்லியிருக்கு. இங்க 27 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை இல்லதான். தமிழ்நாட்டுல பல லட்சம் கோடி ரூபாய்க்கு ஸ்கேம் இருக்கு. அந்த பணம் எங்க போயிருக்கு அப்படிங்கிற ஆதாரங்கள் கூட இல்லாம இருக்கு. எனவே இது பெரிய தொகை கிடையாது. ஆனா இந்த மெக்கானிசத்தை நீங்க பார்க்கணும். கேஸ் என்பது, இவங்க மேல இருக்கக்கூடிய கேஸ் என்பது ஒரு சுவிட்ச் மாதிரி. கட்சி மாறினா ஆஃப் ஆயிடும், வேற கட்சி வந்தா ஆன் ஆயிடும். 40 வருடமாக நடக்கக்கூடிய விளையாட்டு இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆக்சுவல் ஸ்கேம். ஒரு கேஸ் கிடையாது, இது ஒரு சிஸ்டம் இட் செல்ஃப். யோசிங்க, ஒரு கான்ட்ராக்டர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா 20%, 40% கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் ஆக்டிவிஸ்டும், பினான்சியல் ஆக்டிவிஸ்டும் சொல்றாங்க. ஒரு ரோடு போட்டாலும், ஒரு பில்டிங் கட்டினாலும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினாலும் அந்த கட்டி எங்க போகுது? அந்த 20%, 40% கட்டி எங்க போகுது? யார் பாக்கெட்டுக்கு போகுது? அதுதான் கேள்வி. இன்னைக்கு அதைத்தான் சிஎம் விஜய் சட்டசபையில ஃபண்ட் வசூல் ஆனது அப்படின்னு சொன்னப்ப யார பாயிண்ட் பண்றாரு, யாருக்கு மனசுல அது கூத்துது அப்படின்னு இன்னைக்கு சட்டசபையில தெரிஞ்சது. எந்திரிச்சு சட்டசபையில இருக்க மாட்டோம், வெளியே போய் என்ன சொல்றானுங்க தெரியுமா?
சினிமால பேசுற மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சு அவர் சினிமா துறையில இருந்து வந்தாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேற பொழப்பே இல்லாம வேற பேச தெரியாம 2 நிமிஷம் ஒழுங்கா நின்று பேச தெரியாத இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் சினிமாவிலிருந்து வந்தாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக 1000 நல்ல விஷயம் செஞ்சாலும் இவனுங்க திரும்ப 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 போறது இந்த பாம்பு தன்னுடைய வாலையே நாக்கு வச்சு நக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஸ்கிரிப்ட், ரீல்ஸு, சினிமா, தியேட்டரு, ஷூட்டிங் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆனஸ்டான விஷயம் நம்ம எல்லாருமே பேசணும். தமிழ்நாட்டில் பல கோடி மக்கள் சிஎம் விஜய் அவர்களை ஆதரிக்கிறாங்க. தாவேகா கட்சி ஒரு கிளீன் இமேஜோட ஆட்சிக்கு வந்திருக்கு. ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தப்பவும் கரப்ஷன் அலிகேஷன்ஸ் இருந்தது. விஜய் பாஸ்கர் கிட்ட கரப்ஷன் கேஸ் இருக்கு, வேலுமணி பற்றி கரப்ஷன் கேசஸ் இருக்கு. இது மாதிரியானவங்களை இதுவரைக்கும் இவரு கேபினெட்ல சேர்க்கல. ஏன்? அது ஒரு நல்ல டிசிஷன். ஆனா தனக்கு ஒரு நல்ல கிளீன் இமேஜ் மட்டும் இருந்தா போதாது ஃப்ரெண்ட்ஸ். டாஸ்மாக், பிடபிள்யூடி, சிஎம்டிஏ இது மாதிரி பழைய ப்ரோபுகளை வேகமாக நகர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருமே சொல்றது சரிதான். இங்க தான் எல்லா டிவிகே சப்போர்ட்டர்ஸுமே புரிஞ்சுக்கணும். ஆதரவு என்பது குருட்டுத்தனம் கிடையாது. ஆதரவு என்பது அக்கௌண்டபிலிட்டி கேட்கறது. சிஎம் விஜயை ஆதரிக்கிறீங்கன்னா இந்த கேஸுகளை லாஜிக்கலா நீங்க ஒரு எண்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு மக்கள் சொல்லணும். எப்ப கொண்டு வர போறீங்க, எப்ப இந்த கேஸுகளை ஓபன் பண்ணி முடிக்க போறீங்க அப்படின்னு மக்கள் கேட்கணும். போலீஸ் வந்து வீட்டுக்கு போனா மட்டும் போதாது, கோர்ட்ல யாராச்சும் ஒரு ஆள் நிக்கணும். இல்லைன்னா இதுவும் இன்னொரு அசம்பிளி டிராமாவா? இப்போ திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்க தலைவர்கள் மேல இத்தனை கேஸ் இருக்கு, நீங்க இன்னும் கூட இதெல்லாமே அரசியல் பழிவாங்குதல் அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டுல காணாம போன ஹார்ட் டிஸ்க் எதுக்கு காணாம போச்சு? அது பிஜேபி பண்ணிச்சா? பிஜேபி திமுகவுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு வெண்டேட்டாவா? அரசியல் பழிவாங்குதலா? ஆதாரம் காணாம போறது யாருடைய பயத்தை காட்டுது? நேர்மையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் சொல்றேன். இந்த கரப்ஷன் ஃபைட், ஊழலுக்கு எதிரான சண்டை அப்படிங்கிறது வெறும் மாரல் ஃபைட் கிடையாது. இது தாவேகா கட்சிக்கே ஒரு சர்வைவல் ஃபைட். தாவேகா ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து 59 வருட ட்ரெவிடியன் டாமினன்ஸை உடைச்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆயிருக்கு. அப்படின்னா மக்கள் நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப 6 பை எலெக்ஷன் வரப்போகுது. சிஎம் விஜய் விட்டு கொடுத்த சீட்டு, ஏடிஎம்கே கட்சியில் உள்ளவங்களுடைய சீட்டு, அந்த 6 பை எலெக்ஷன் என்னத்தை காட்ட போகுது? தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்ல போகுது? தாவேகாவுடைய நாங்க வேற, நாங்க கிளீனான ஒரு அரசு அப்படிங்கிற ப்ராமிஸ் மேல மக்கள் போடக்கூடிய முதல் ரெஃபரண்டம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆமா நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது கிளீன் அரசியல் தான், உண்மையான அரசியல் தான், மக்களை மனசுல வச்சு செய்யற அரசியல் தான் அப்படின்னு மக்கள் கொடுக்க போற முதல் ரியாக்ஷன் தான் பை எலெக்ஷன். இவர்களுடைய அந்த நரேட்டிவ் வேலை செய்யணும்னா இந்த கேசஸ் எல்லாமே கோர்ட்ல நிக்கணும். பை எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் கோர்ட்ல நிக்கணும். கோர்ட் சொல்லணும் இவங்க மேல தப்பு இல்லை, பணம் வேற எங்கேயோ போயிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய எந்த ஆதாரமுமே காணாம போகக்கூடாது. அதுதான் மிக முக்கியமான ஒரு ஸ்டேக். இப்ப நான் ஒரு ஆனஸ்டான ப்ராபபிலிட்டி சொல்றேன், என்னுடைய அசஸ்மெண்ட். இந்த கேஸ் எல்லாத்துலயுமே கண்டிப்பாக 1-2 கேசஸ் வந்து கோர்ட்ல நகரும். அது கே நேருவா இருக்கட்டும், அல்லனா செந்தில் பாலாஜியா இருக்கட்டும். போலீஸ் விசிட் இப்ப நடக்குதுல, இது கண்டிப்பாக தொடரும். ஆனா கன்விக்ஷன், இவர்களுக்கான தண்டனை, அது வேற கதை. ஏன்னா தமிழ்நாட்டுல கரப்ஷன் கேஸ் என்பது எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் ஆயுதமாகத்தான் பார்க்கப்படுது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நியாயம் கிடைப்பதற்கான ஒரு ஆயுதமாக இருக்கல, அரசியல் ஆதாயத்துக்கான ஆயுதமா இருந்திருக்கு. நினைச்சு பாருங்க, ஜெயலலிதா மேல டிஏ கேஸ், டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட்ஸ், 18 வருஷம் ஓடிச்சு. மை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆள் தப்பு பண்ணியிருக்காங்க, ஒரு ஆள் தேவையில்லாம சொத்துக்களை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற கேஸ் வந்து இந்தியாவில் ஒரு கோர்ட்ல 18 வருடம் ஓடுது. அது எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமாக இருக்கு? அதனுடைய முடிவு எப்போ வந்துச்சு? அவங்க இறந்த பிறகு முடிவு வருது. 18 வருடம் ஒரு கேஸ் ஓடி ஒரு ஆள் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கான முடிவு வருது. ஒரு ஜெனரேஷன், மொத்த வாரிசே ஒரு கேஸ் ஓடுது. அதுதான் நம்ம சிஸ்டத்துடைய ஸ்பீட். அப்படின்னா இந்த தடவை அது வித்தியாசமா இருக்குமா? அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இதுல ஒரு பெரிய பாயிண்ட் என்னன்னா, இடி என்பது சென்ட்ரல் ஏஜென்சி, மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. அதுல டெல்லி கை இருக்கு. டிவிஎஸ்சி, லஞ்ச ஊழல் எதிர்ப்பு துறை என்பது ஸ்டேட் ஏஜென்சி, அது சென்னை கையில் இருக்கு. தமிழ்நாட்டு
சட்டசபையில இருக்கு, சிஎம் விஜய் அவர்களுடைய கையில இருக்கு. இதுவரைக்கும் திமுக என்ன சொல்லுச்சு? இடி வந்து பொலிட்டிக்கலி எங்களை டார்கெட் பண்ணுது, இதுதான் பாஜகவுடைய வேலை. ஆனா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஊழல் ஒழிப்புத்துறை, லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி எங்களை தொடாது. இப்ப அந்த ஸ்டேட் டிவிஎஸ்சி யார் கையில இருக்கு? தாவைக்கா கையில இருக்கு. முதல் தடவையாக ஸ்டேட் மிஷனும் சென்ட்ரல் மிஷனும் ஒரே டைரக்ஷன்ல போக வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா அது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய சாப்டர். கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன் மேடி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆதாரம் காணாம போற விஷயம், இந்த கதை வந்து புதிய கதை கிடையாது, இது புதுசு இல்லை. உலகம் முழுக்க எல்லா காலத்திலையும் அதிகாரம் கையை விட்டு போகும்போது முதல்ல காணாம போறது ஆதாரம் தான். ஏன்? ஆதாரம் இருந்தா பதில் சொல்லணும். அதிகாரம் போனதுக்கு அப்புறம் பதில் சொல்ல மட்டும்தான் பயம். ஆனா இங்க ஒரு யாருமே மறுக்க முடியாத உண்மை இருக்கு. காணாம போற ஆதாரம் அதுவே ஒரு ஆதாரம். இன்னைக்கு ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னா அதுல ஏதோ இருந்துச்சு. அதுதான் கில்ட்டுடைய நிழல். அதாவது நாக்கின் நுனியில தேனோ விஷமோ எது இருந்தாலும் அதை சுவைக்காம இருக்க முடியாது. அதான் நாக்கு நுனி வரைக்கும் வந்துருச்சுல்ல. அதுபோல அரசாங்க பணத்தை கையாளுகிற ஒருத்தன் அதுல கொஞ்சம் சாப்பிடாம இருக்க முடியாது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் அப்படித்தான் நடந்திருக்கு. எனவே இன்னைக்கு அண்ணா சாலையில உண்மை பேசப்படுது. ஆனா இந்த உண்மையை பற்றி பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெரிய பெரிய சாம்பவான்கள் பேசி முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த சாப்பிடுறவனை கண்டுபிடிக்கிறது, தண்டிக்கிறது யாருடைய கடமை? அரசனுடைய கடமை, அரசுடைய கடமை. அதைத்தான் இப்ப சிஎம் விஜயுடைய கடமை. சபையில வாயை திறந்து அவர் சொன்னது அவர் மனசுல இருக்கக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை கோர்ட்ல நிரூபிக்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய அரசின் கடமை. அந்த கடமையை அவர் செய்வாரா இல்லையா? அதுதான் கரப்ஷன் ஃப்ரீ தமிழ்நாடு இது ஒரு ஸ்லோகனா மட்டும் இருந்துச்சா, இல்ல ஒரு கவர்மெண்டா மாறுச்சா அப்படிங்கறத முடிவு பண்ணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்லுங்க. இந்த கேஸ் எல்லாத்துலயுமே யாராவது உண்மையிலேயே ஜெயில போவாங்களா, இல்ல இதுவும் 18 வருடம் அல்லது 20 வருடம் அப்படின்னு ஓடி அந்த உடல் வந்து கோல்டு ஸ்டோரேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இதுக்கான பதில் வருமா அப்படிங்கிறதுக்கான பதில கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. என் கெஸ்ஸை நான் சொல்லி நான் கீழே பின் பண்றேன், அதுக்கு நீங்க உங்க பதில போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆதாரத்தை மறைக்க முடியும், ஆனா கேள்விகளை மறைக்கவே முடியாது. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வீடியோஸுடைய குவாலிட்டி, ஆடியோ, வீடியோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்காக எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை கொண்டு வந்து சேர்க்கிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்துட்டு விட்டுறாதீங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.